வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா 20/60 நார்த் ஃபேஸிங் பிளாட். இதில் வந்து நம்ம என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு டபுள் பெட்ரூம் வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்கில், அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்கில். அதே இது வந்து இவங்க செகண்ட் ஃப்ளோர் கட்டுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்கோ அதே இதை கூட செகண்ட் ஃப்ளோரில் கட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா வந்து 20/16 சொல்லியிருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட். லேண்ட் சைஸ் வந்து 20/60. நார்த்து ஃபேஸிங், வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். இதில் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 16 அடி அகலம் ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே விட்டுருக்கோம். லென்த் ஒரு 25 அடி கொடுத்துருக்கோம். 2 கார் பார்க்கிங், ஒரு 374 ஸ்கொயர் ஃபீட்டு கொடுத்துருக்கோம். அதே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 586 ஸ்கொயர் ஃபீட் 2 BHK ஈஸ்ட் ஃபேஸிங். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 1066 ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸிங் வித் ரோட் சைட் பால்கனியோடு இருக்குது. வாங்க நம்ம பிளானோட போவோம். நம்ம பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்கை தான் நம்ம கொடுப்போம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுடைய பிளானை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம ஒரு கார் 2 கார் டிசைன் பண்ணுற இடத்த ஒரு கார் நிறுத்திட்டு கொஞ்சம் பைக் நிறுத்தினா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு கார்டனிங் மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும்ன்ற நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஏரியாவை நம்ம வந்து கார் பார்க்கிங்காக கொடுப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் 16 அடி ப்ளஸ் போர்வெல், ஈசானி மூலையில் இங்கே போர்வெல் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாயு மூலையில் இங்கே செப்டி டேங்க், இந்த பக்கத்தில் செப்டி டேங்க், சோப் பீட்டு, ஆல்ரெடி டைனேஜ் இருந்தால் டைனேஜ் கனெக்ஷன் கொடுத்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கார் பார்க்கிங், தாராளமாக 2 கார் பார்க்கிங் இருக்கலாம். 2 காரில் ஒரு சின்ன கார், ஒரு பெரிய கார், இனோவா கார் கூட இந்த ஸ்பேஸஸில் நிற்கலாம். இப்போ இந்த வழியில் வந்து நம்ம வந்து என்ட்ரன்ஸ் இந்த இது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் வந்து 10 அடி ஹைட் போயிடும். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரன்ஸ் போயிடும். என்ட்ரன்ஸ் போனீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு லாபி 7:15 ஒரு லாபி, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக லாபி உள்ள போனால் ஈஸ்ட் ஃபேஸிங். ஹால் வந்து A1 மென்ஷன் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோரில். ஹால் வந்து பார்த்திங்கன்னா 11:13 அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா குபேர மூலைன்றது சவுத் வெஸ்ட். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஈசானி மூலை. இந்த நார்த் ஈஸ்ட் ஈசானி மூலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் வந்து ஈசானி மூலை, சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை, சவுத் வெஸ்ட் வந்து குபேர மூலை, நார்த் வெஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாயு மூலை. இதில் பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் வந்து உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்கோம். கிச்சன் பார்த்திங்கன்னா 7 அடி 7:9 வச்சிங்களேன். 7 அடி 1.5 இன்ச் இருக்குது, அது 7 அடி 9 அங்குலம். பெட்ரூம் பார்த்திங்கன்னா 9:10 ஓகேவான சைஸ் தான் பெட்ரூம். ஏன்னா அது வந்து ஒரு சின்ன வீடு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு வாடகை கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு வாடகை விட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இருக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் நம்ம இதை பண்ணியிருக்கோம். அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமனில் ஒரு டாய்லெட், 7:4 ஒரு டாய்லெட், சின்னதாக ஒரு வாஷ் பேஷன். இதான் வந்து உங்களுக்கு ஹாலுக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈசானி மூலையில் ஒரு பெட்ரூம். இது பார்த்திங்கன்னா 8:10 இருக்குது. அது ஒரு 9 அடி கூட கன்சம் 9:9 ப்ளஸ் ஒரு அட்டாச் டாய்லெட் வந்து நம்ம இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக கிடைக்கும். ஈசானி மூலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம், அக்னி மூலையில் கிச்சன், குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூம். இது கூட அது பெருசாக இருக்கிறதா மாஸ்டர் பெட்ரூம். அதே வாயு மூலையில் ஒரு டாய்லெட்டு, அட்டாச் டாய்லெட் அந்த பெட்ரூமுக்கு. இதை காமனாக வைக்கிறனா கூட வச்சுக்கலாம், அது வந்து எப்படின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு வாஷ் ஏரியா, இது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ப்ரொவிஷன் இங்கே அட்டாச் பாத்ரூம் பார்க்க. இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஈசானி மூலையில் ஒரு பெட்ரூம், அக்னி மூலையில் கிச்சன், குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூம், வாயு மூலையில் உங்களுக்கு ஒரு டாய்லெட் ப்ளஸ் ஒரு சின்ன சர்வீஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ஆகிறோம். என்ட்ரன்ஸ் ஆகி படியில் வந்து இப்படி திரும்புகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் திரும்பி மேலே போகிறோம். மேலே வந்த உடனே இங்கே இந்த 6 அடி அகலம் கொடுத்துருக்கோம் படி. இந்த நம்ம ஸ்பேஸ் இங்கே வந்துடும். இங்கே வந்து கீழே கொடுத்த அதே லாபி ஒரு 4.5 இன்ச் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கோம். இந்த படி ஏரியா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். பார்த்திங்கன்னா ஹால் வந்து 11:18. ஹால் பார்த்திங்கன்னா 11 அடி அகலம், 18 அடி லென்த்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி மேலே கிச்சன், அக்னி மூலையில் கிச்சன் 7 அடி 1.5 இன்ச்சுக்கு 19 அடி 4.5 இன்ச்சு கிச்சன் ப்ளஸ் டைனிங். நம்ம இந்த இடத்துல டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். ப்ளஸ் இந்த ஏரியாவில் நீங்கள் டைனிங் டேபிள் போட்டுக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பெட்ரூம் பார்த்திங்கன்னா கீழே எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி கொஞ்சம் ஒரு அடி பெருசாக கொடுத்துருக்கோம். 9:11 குபேர மூலையில் 9:11 ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். அதே இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் 3:6 ஒரு சின்ன டாய்லெட் ஓகேன்ற அளவுக்கு தான் இருக்கும். சின்ன டாய்லெட் நம்ம டாய்லெட் கொடுத்துருக்கோம்.
அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலில் வந்து டிவி யூனிட் வச்சுக்கலாம். டோர் இங்கே இருக்குது, இந்த வாலில் டிவி யூனிட். இங்கே வந்து டைனிங் டேபிள் ஒரு எல் ஷேப்பில் இங்கே சோஃபா ஃபுல் லென்த்துக்கு சோஃபா போடலாம், கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அதுமாதிரி இந்த சின்ன பேசேஜில் ஒரு 3 அடி பேசேஜ், அதில் உள்ளே வந்தீங்கன்னா 9க்கு 9 ஒரு பெட்ரூமு, 9க்கு 9 பெட்ரூம். இது பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட், அதுக்கு 7க்கு 4க்கு 7 ஒரு டாய்லெட்டு. அது பார்த்திங்கன்னா இதில் கபோர்டு இந்த இடத்துல கபோர்டு லெஃப்ட் இதெல்லாம் ஜென்ரலாகவே எல்லாமே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா ரோட் சைடு பால்கனியோட 12 அடி அகலம், 10 அடி லென்த்து. அதே இந்த 10 அடி ஒரு 1/2 அடி கூட கம்மி பண்ணிக்கலாம். சப்போஸ் ரோட் சைடில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 அடி 4 அடி தான் விட்டுருக்கோம். அது ஈபி லைன் என்ன போகுதுன்னா அந்த மாதிரியான வேணால் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம். பால்கனி பார்த்திங்கன்னா அது 13க்கு 3 கொடுத்துருக்கோம், 13.25க்கு 3. இதுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இது வந்து ஈசானி மூலையில். இது இந்த வீட்டோட பார்த்திங்கன்னா 100% வாஸ்து பிரகாரம் இருக்கும். ஈசானி மூலையில் ஒரு பெட்ரூம், அக்னி மூலை கிச்சன், குபேர மூலையில் வந்து ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அடிஷ்னல் ஒரு பெட்ரூம், 3 பெட்ரூமுக்கும் அட்டாச் டாய்லெட்டோட ப்ளஸ் ரோட் சைடு பால்கனி. அப்புறம் இப்போ நம்ம இது 2 ஃப்ளாட்டுக்கும் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் லெஃப்ட்டில் இருக்குது, ரைட்டில் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட் சைடில் 20 அடி, பேக்கில் 60 அடி, சைடில் வந்து லெஃப்ட் ரைட்டில் 60 அடி. நார்த் ஃபேஸிங் அப்படின்னு வந்து நார்த் ஃபேஸிங் பிளாட் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது லெஃப்ட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ரைட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர். அப்புறம் நம்மளுடைய கம்பெனி டீட்டெயில் இந்த பக்கம் நம்ம போட்டிருக்கோம். பிஎன் பிளானர்ஸ் விஜயகுமார். கான்டாக்ட் நம்பர் 9677272184. இதுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இந்த பிளான் வேணுன்னா கூட நாங்கள் அனுப்புவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் 1 அடி விட்டுருக்கோம், ஃப்ரண்ட் சைடில் 1 அடி 4 இன்ச் விட்டுருக்கோம். அதை நம்ம வேணால் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த டாய்லெட்டில் லைட்டாக ஒரு 1/2 அடி கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லெஃப்ட்டில் ஒரு அடி விட்டுருக்கோம், ரைட்டில் 1 அடி விட்டுருக்கோம். அதுதான் எல்லாரும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இங்கே காலம் போட்டிருக்கோம், அந்த காலம் அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன சார் நிறைய பேர் கேட்பாங்க, செட் பேக்லாம் நீங்கள் கம்மியாக விட்றீங்களே அப்படின்ற மாதிரி. பட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 20 அடி ஃப்ரண்டேஜுக்கு ஒரு பக்கம் 0 செட் பேக்கும், ஒரு பக்கம் 1 மீட்டர். 1 மீட்டர்னால் ஒரு 3 அடி 3 இன்ச்சு, 3.25 அடி சொல்லுவாங்க. இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த பக்கம் 1 அடி, அந்த பக்கம் 1 அடி நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். பெருசாக டிவேஷன் இல்லை. கவர்மெண்ட் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 30% டிவேஷன் அக்செப்டட். வந்து நம்ம ரூல்ஸ் எல்லாம் மீறலை, எதுவும் நம்ம ரூல்ஸ் பிரகாரம் தான் பண்ணுறோம். ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்கில் இதே மாதிரி ஒரு டிசைன் காட்டுறேன். உங்களுக்கு ஒரு தடவை வந்து ஜூமில் நல்லா என்ன எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு காட்டுறேன் பாருங்க. 20 அடி ஃப்ரண்டேஜு, கார் பார்க்கிங். அந்த காரோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி 7 இன்ச்சு. ஒரு ஷிஃப்ட்டோட கார் பார்த்திங்கன்னா 5 அடி 5 இன்ச் இருந்தால் போதும். ஒரு ஷிஃப்ட்டு கார் தாராளமாக நிற்கலாம். லென்த்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டோடது 12 அடி தான் வரும். நம்ம 1 அடி கூடவே கொடுத்துருக்கோம். அதான் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கோம். அப்படியே போனோம்னா ஃப்ளோர் பிளான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 180 பிக்சல் வச்சா தான் நல்ல க்ளைனாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு. லோ குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு டல்லாக தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் 60 அடி இருக்குது. பார்த்திங்கன்னா பிளான் தெரியும். அக்னி மூலை நம்ம நார்த் ஃபேஸிங் சொல்லியிருந்தோம். இது ஈசானி லாபி ப்ளஸ் பெட்ரூம் ஈசானி மூலையில் இருக்குது. அக்னி மூலையில் கிச்சன், குபேர மூலை பெட்ரூம், வாயு மூலையில் டாய்லெட் இருக்குது. பார்த்திங்கன்னா 60 அடி கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு. பேக்கில் 60. இந்த பக்கம் போர்வெல் ப்ளஸ் என்னுடைய ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது 9677272184. அதே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா படி ஏறி வரும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக ஒரு வியூ கிடைக்கும். அதே தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாதிரி. கிரவுண்ட் ஃப்ளோரில் அக்னி மூலை கிச்சன், மாஸ்டர் பெட்ரூம், அட்டாச் டாய்லெட், 11க்கு 18 நல்ல கம்ஃபர்டபுள் ஹாலு உங்களுக்கு அப்படியே இருக்கும். ப்ளஸ் இந்த ஏரியா திருப்பி பார்த்திங்கன்னா பால்கனி, அது உங்களுக்கு கிளியராக ஒரு வியூ உங்களுக்காக காட்டுறதுக்காக. ஃபுல் வியூ. தேங்க்யூ.